எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன், நியூ டெல்லி மாங்கல்யம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஆன்லைனில் அதுக்குன்னு ஒரு தனியாக சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்கோம். நியூ டெல்லி மாங்கல்யம் .in எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறது. இப்போ என் மொபைலில் ஒர்க் பண்ணல அப்படின்னா, நீங்கள் ஒரு செட்டப் வச்சுருப்பீங்க உங்கள் மொபைலில். அந்த லிங்க்கை அக்சஸ் பண்ணாமல் விடுறதுக்கு ஒரு செட்டப் வச்சுருப்பீங்க. ஏன்னா தேர்ட் பார்ட்டி இதுன்னு ஏதாவது வரலாம். அது நாமளாக தான் அந்த டொமைன் வாங்கியிருக்கோம், ஹாஸ்டிங் பண்ணுறதுக்கு சர்வர் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கக்கூடிய பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்மளோடது, அது நம்மளுடைய சைட்டு, நம்ம விருப்பம் போல் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளாக்ஸில் வச்சுருக்கோம், அதெல்லாம் இலவசமாக இருக்கிறது. எந்த நேரத்துலையும் கூகுளில் சொல்லி பிளாக்ஸ்லாம் நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், கிடைக்காது நமக்கு அங்கேருந்து. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் கூட ஒரு திடீர்னு நாங்கள் பெய்டு வாட்ஸ்அப்பை வைக்க போகிறோம், எல்லாத்தையுமா எடுத்துகிட போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் மாற்றா. நிறைய பேர் வாட்ஸ்அப் எடுத்தால் நீங்கள் அரட்டை வச்சுக்கோங்க, இல்லைன்னா டெலிகிராம் வச்சுக்கோங்க அப்படின்லாம் மாற்று ரெடியாக இருக்கணும். அப்போ மாற்று சக்தி நம்மக்கிட்ட இல்லாத போது நம்ம என்ன பண்ணுவோம், போயிடுத்தே அப்படின்னு ஒரு வருத்தத்தை வச்சுக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி தயாராக இருக்கணும். ஸோ நாளைக்கு எது வேணாலும் ஆகலாம். நம்ம பிளாக்ஸ் வச்சுருக்கோம், வெப் பிளாக்ஸு ஃப்ரீன்னு வச்சுட்ருக்கோம், அது கூட ஏதாவது தடைகள் வரலாம். அதனால தான் இப்போ நம்ம தனியாக வெப்சைட் நீங்கள் நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னு வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு தடவை ரிஜிஸ்ட்ரேஷன், வெள்ளிக்கிழமை ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கோம். யாரும் ஆஃபீஸ்லாம் கிடையாது எங்கள்கிட்ட, யாரோ வேலைக்கு போட்டு அவெல்லாம் செஞ்சு கொடுக்குறது கிடையாது, நானாக தான் செய்யணும். எனக்கு ராத்திரி நேரங்களில் ஃப்ரீயாக இருக்கும்போது உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு, அது கூட உடனே நிறையெல்லாம் பண்ண முடியாது. 200 பேர் அனுப்பிச்சுட்றேன், எப்படி உடனே ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் பேர் இருந்தானா நமக்கு எல்லாத்தையும் ஒரு ஒன் கோலை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தெம்பு வரும். நிறைய பேர் பார்க்குறது நமக்கே ஒரு அசட்டை வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரிச்சுக்கிறோம். ஒரு 30 பேர் ஒரு நாளைக்கு பண்ணுவோமே, இல்லை 40 பேர் ஒரு நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோம்னா அதுவே 4 நாள் ஆகிடும். செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தது அடுத்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஓடும். திரும்பி வெள்ளிக்கிழமை புதுசாக வந்துடுவாள், அவளோட ரிஜிஸ்டர் பண்ணி அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அது ஓடிட்டு. ஏன்னா நடுவில் சனி ஞாயிறில் வேலையாக வந்துடும், அதனால் அந்த நாளில் செய்ய முடியாமல் போகும். உடம்பு அசட்டியாக இருக்கும் இல்லையா, அதாவது எங்கே வெளியே போய் நிறைய இடங்கள்லாம் போயிட்டு வந்தோம்னா அதுவே உடம்பு ஒரு மாதிரியா, அப்போ நமக்கு தூக்கம் வந்துடும். ராத்திரிகளில் முழிச்சுலாம் வேலையெல்லாம் செய்ய முடியாது. அப்போது இது மாதிரி தள்ளி போயிடும், இந்த வேலைகள் தள்ளி போயிட்டே இருக்கும். நானும் பார்த்தேன், வெறும் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலையே நேரம் போய்ட்டுருக்கு. அப்போ உங்களுக்கெல்லாம் இந்த பொண்ணு வந்திருக்காளே, இவாளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேருக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நம்மளே மேட்ச் பண்ணி அவளுக்கெல்லாம் பொறுத்து இது நல்லாயிருக்கு, இந்த இடம் பாருங்களேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடியதுக்கு நேரம் இல்லாமல் போய்டுறது. நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை ஒரு நாளைக்கு 500 பேர் மெசேஜ் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில், அதுக்கு கூட பதில் சொல்ல முடியாமல் ஒரு சூழல் ஆகிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தது தான் நான் என்ன பண்ணேன், சரி நம்ம இதில் நேரத்தை வீணாக்குறோம், ரிஜிஸ்ட்ரேஷனில் நேரத்தை வீணாக்குறோம், இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் நமக்கு மிச்சமாக எடுத்தோன்னா மற்ற விஷயங்களை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால் உங்களுக்கு இப்போ நியூ டெல்லி மாங்கல்யம் .in அப்படிங்கிற ஒரு டொமைனில் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் தான். நாங்கள் தான் டெவலப் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதில் இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சரி செஞ்சு, அது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார், சார் அதில் அஸ்தசாஸ்திரம் இருக்குது, ஆனால் பிரேஷரணம் இல்லை, நான் எப்படி அதை போடுறது? நான் சொன்னேன், நீங்கள் பரவாயில்ல, இப்போ உடனடியாக நீங்கள் அஸ்தசாஸ்திரம் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் நான் மாற்றிடலாம், நான் அதையும் சேர்த்துட்றேன், அந்த கேட்டகரியில் அதையும் சேர்த்துட்றேன், அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை ரிஜிஸ்டர் பண்ண வச்சு அதை சரி பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் அந்த கேட்டகரியும் சேர்த்துட்டோம், அஸ்தசாஸ்திரமாக இருந்தாலும் சரி, பிரேச்சனமாக அதை சேர்த்துட்டோம். ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர தான் எங்களுக்கு தெரிஞ்சு அதை நாமளே ரெக்டிஃபை பண்ணலாம். ஏன்னா நம்மளுடைய இதுதான் சைட்டை, நம்மளுடைய இது, நம்ம அதை மாற்றி எடுத்துடலாம். ஆனால் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம், ரிஜிஸ்டர் பண்ணணும். இன்னுமே எனக்கு ப்ரொஃபைல் அனுப்பிச்சு நான் அதை அழகாக அதை ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்குறது பெரிய வேலையாக இருக்குது. நிறைய பேர் வர, ஏன்னா நம்பிக்கையாக வர, நம்ம குரூப்பில் வந்தால் நிச்சயம் திருமணத்துக்கான வாய்ப்பு கிடச்சிடும். அதுவும் செலவே இல்லாத, எந்த கண்ணா பண்ணா செலவு இல்லாமல் சாதாரண சில விஷயங்கள்லேயே அது நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வர. அதோட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு நம்ம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், அவள் எப்படிப்பட்டவா, சரியாக தான் கொடுத்துருக்காளா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். இந்த நம்பிக்கைகள்லாம் பெண்ணை பெற்றவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனையோ இடத்துல அவங்க 10,000லாம் செலவு பண்ணியிருக்காங்க, 20,000 செலவு பண்ணியிருக்காங்க. சில இடத்துல இந்த மாதிரியான இடங்கள்லாம் ₹1,00,000 வரைக்கும் வாங்குகிறாங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள். திருமணத்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்ற அளவுக்கு அப்படிப்பட்ட உயர்வான இடங்கள், 5 ஸ்டாரை விட வசதியான மேட்ரிமோனிலாம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், டிவிலெலாம் ஆடு வரதை பார்ப்பீங்க. ஆக
அவ்வளவு தந்தாலும் மனநிறைவான ஒரு ஜோடி அவர்களுக்கு கிடைக்கல அப்படின்றத ஒரு வருத்தம். அதனால் இங்கே இலவசமாக இருந்தாலும் இங்கே கிட்ட வரும். ஆனால் நான் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன், நிறைய பேர் நினைக்கிறேன் இந்த குரூப்பில் நிறைய கல்யாணம் ஆகுது, போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா போய் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறா. இலக்காரம் நம்ம ஓசியில் பண்ணுறதுனால ஓசியில் வந்த மாட்டை பல்ல பிடிச்சி பார்க்கணுன்னு தான் பார்க்குறாலே தவிர அதை பயன்படுத்திக்கணுன்ற முனைப்பு இல்லை அவர்கிட்ட. இந்த குரூப்பில் போட்டோமா ஆகிடும் கல்யாணம் அப்படின்னு உட்காந்துடுறோம். அதுவும் தப்பு. ஆக உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் தினம் போடணும். ஏன் போடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய 24 ஸ்டெப்பு வீடியோ கொடுத்துருங்க. அதை நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் உங்களுக்கு எனக்கு தெரியலன்னு கேளுங்க. நீங்கள் அது கொடுக்கல இது கொடுக்கல குத்தம் சொல்லாதீங்க. சார் இது எனக்கு தெரியல, எப்படி தெரிந்து கொண்டு நான் சீக்கிரம் திருமணம் பண்ணுவதற்கான வழிகளை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் அப்படி தான் காலராஜம். நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ உங்கள் கண்ணில் படலை. நான் என்ன பண்ணுறது, உங்களுடைய தலைவிதி, உங்களுடைய கர்மா உங்கள் கண்ணை மறைக்கிறது. உங்களை நாங்கள் வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியாது. உங்களுக்காக பகவான்கிட்ட பிரார்த்தனை தான் பண்ண முடியும். நீங்கள் வேறு எங்கேயா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஆக இந்த மாதிரி பல விஷயங்கள், பல நுணுக்கங்கள், ரகசியங்கள்னு கூட சொல்லலாம், எல்லாமே இங்கே இருக்குது. ஆக இதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏற்கனவே நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார், பிளாக்ஸில் என்னோடது இருக்குது அப்படின்னா இப்போ வாங்க திரும்பி 2 நம்பர் வச்சுக்கோங்க, தப்பு ஒன்றும் இல்லை. 2த்துலேயும் நம்ம எடுத்துடலாம். இப்போ புதுசாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நியூ டெல்லி மாங்கல்யம் .in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போங்க. அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். டெய்லி ஒரு நாள் ஒரு தடவையாவது அந்த இந்த இதுக்கு வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அங்கே உங்களுக்கு செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு 5 இல்லை 10 பொருத்தமாக ஜாதகங்களை நீங்கள் பார்க்கலாம். அதனால் வீணாக்கிடாதீங்க. நிறைய பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் வியாபாரத்துக்கு ஆடப்பட்டால் இங்கேருந்து அப்படியே மொத்தமாக எடுத்துன்னு போய்ட்றான். அதனால் அவளுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஷார்ட் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு 10 தான் பார்க்க முடியும், இல்லை 5 தான் பார்க்க முடியும். எல்லாமே இலவசம் தான். நாங்கள் உங்கள்கிட்ட எந்த பைசாவும் வரல. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ, சர்ச்சிங் ஃப்ரீ, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அது ஆன்லைன் அப்படின்னும் போது அமெரிக்காவில் இருக்கவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணலாம், அதே நேரத்தில் நீங்கள் சென்னையில் இருக்கவங்களும் ரிஜிஸ்டர் பண்ணலாம். எல்லாம் உலகம் முழுக்க ஒரே நேரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடியது தான் நம்ம சைட் ரெடி பண்ணியிருக்கோம். அது பேர் வந்து நியூ டெல்லி மாங்கல்யம் .in. ஆக அதை போட்டு நீங்கள் இப்போ கூட மிடில் ஈஸ்ட்லேருந்து ஒருத்தர் வந்தார், .in இங்கெல்லாம் ஒர்க் பண்ணல, அப்படி அதில் சரியாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கரெக்டாக www போட்டு எல்லாம் கிளியராக போட்டு .in போடுங்க, வந்துடுச்சு. அவங்க அழகாக கிளிக் பண்ணி எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், இது எந்த இடத்துலையும் போகாது அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்துக்கும் இது பொதுவானது. அதோடு இல்லாமல் இந்த இதில் வந்து நாங்கள் கண்ணாப்பினா எதுவும் போடுறது இல்லை, க்ளீனாக இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த வார்னிங் வரக்கூடிய அவசியமே இருக்காது எங்களுடைய சைட்டுக்கு. அதெல்லாம் வேகமாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம குரூப்பில் இந்த அனிமேஷன்ஸ்லாம் போடுறது கிடையாது, பெரிய பிளிங்கிங்லாம் கிடையவே கிடையாது. அதனால் சைட் ரொம்ப ஸ்லோவாகும்லாம் இல்லை, ரொம்ப எளிமையானது. வெறும் ப்ரொஃபைல் மட்டும்தான் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஃபோட்டோ கூட போட முடியாது, அந்த மாதிரியாக இருக்கிறதால ஃபாஸ்ட்டாக இருக்கும், வேகமாக உங்களுக்கு ஒர்க் பண்ணித்தரும். ஆக இந்த மாதிரி நிறைய யோசித்து ஒரு ஆராய்ச்சிலாம் பண்ணி தான் இந்த சைட் கொடுத்துருக்கோம். அதனால் ஏற்கனவே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஆன்லைனில் இது .inல பண்ணலை அப்படின்னா, நியூ டெல்லி மாங்கல்யம் .inல பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. ஏன்னா நாளைக்கு இந்த இது நாங்கள் பிளாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாலும், ஏன்னா உங்களுக்கு அந்த பழக்கமாகிடுது, பிளாக்ஸில் போய் பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சைட்டுக்கு கொண்டு வரோம் அவங்கள. அப்போ நம்ம சைட்டு இது, நம்மளை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக பல நாட்கள், பல வருஷங்கள் எல்லாம் அப்படியே இருக்கும். ஏன்னா ஃப்ரீ தான், அப்படியே தொடர்ந்து ஓடிட்டுருக்கும். நம்மளுடைய சைட் ஓடிட்டே இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவர்களுடைய இடங்களில் நம்ம கூகுள் சர்ச்சை யூஸ் பண்ணுறோம், கூகுளோட இது பிளாக்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவர்கள் எப்போ வேணாலும் அதை மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ அதுக்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாருக்கும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறது. நியூ டெல்லி மாங்கல்யம் .in சைட்டுக்கு போங்க, அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அது பர்மனெண்ட்டானது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான வசதிகள் இல்லை. இப்போதைக்கு நாங்கள் வச்சுருக்கிறது ஒரு 10 ப்ரொஃபைல் ஒரு நாளைக்கு பார்க்கலாம், 5லேருந்து 10 ப்ரொஃபைல் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதிகமாக பார்க்க முடியாது. அந்த செட்டப்பை நாங்கள் இது பண்ணிடுறோம், உங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறோம். அது கூட நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்தாகணும், உங்கள் ஃபோன் நம்பர். ஏன்னா ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர் தான். உங்கள் ஃபோனுக்கு சில நேரத்தில் இது வரும், என்ன சொல்லுவாங்க, கோடு வரும். அதையே நீங்கள் டைப் பண்ணி உங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒருத்தர் வந்து அதை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக. கண்ணாப்பினால் வந்து ஏமாற்றக்கூடியவர்களோ மோசமானவர்களோ வந்து பார்க்கக்கூடாதுன்றதுக்கு அதை லாக் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கொடுக்குறீங்களே, அது எங்களுக்கு மட்டும்தான் வெரிஃபிகேஷனுக்கு பார்ப்பது தான். யார் இது வேணால் கொடுக்கலாம், பேரண்ட்ஸ் கொடுக்கலாம், பையனுக்கு கொடுக்கலாம், பொண்ணுதோடு கொடுக்கலாம், இல்லை பேரண்ட்ஸோடது, அவங்களது, அப்பாவோடது, அம்மாவோடது, தாத்தாவோடது, பாட்டியோடது, யார் வேணால் கொடுக்கலாம். அது ஏன் அப்படின்னாக்கா உங்கள் குடும்பம், நீங்கள் தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறதுக்காக. அது ப்ரொஃபைலில் யாருக்கும் காட்டாது. உங்களுடைய ஆதார் கார்டு வேறு யாருக்கும் காட்டாது, எங்களுக்கு மட்டும்தான். ஆஸ் அட்மின் எங்களுக்கு மட்டும்தான் காட்டும்.
அது ஒரு வெரிஃபிகேஷனுக்காக வச்சுருக்கோம். உங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா யாரோ தப்பாக இங்கே உள்ள வந்து இங்கே வேவு பார்க்க முடியாது. அந்த மாதிரியே ஒரு பாதுகாப்புக்காக ஆதார் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் ஆதார் நம்பரை வச்சு சர்ச் கிடையாது, உங்களுடைய ஃபோன் நம்பரை வச்சு தான் சர்ச். ஃபோன் நம்பரை நீங்கள் அவசியம் சிறப்பானதாக கொடுக்கணும். ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை. 1க்கு 2 ஃபோன் நம்பராக கொடுக்கலாம். இமெயில் அட்ரஸ், சார் எனக்கு இமெயிலெலாம் தெரியாது, இமெயிலே என்கிட்ட இல்லை அப்படின்னா அதில் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அப்போ தான் உங்களது யார் பார்த்தாங்க அவங்க உங்களுக்கு பதில் அனுப்புவாங்க. நம்ம ஆன்லைனில் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்குறவங்களோ டக்குன்னு உங்கள் இமெயிலில் எல்லா டீட்டெயிலும் வந்துடும். யார் பார்த்தாங்க, என்ன ஏது, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் உங்கள் இமெயில் அட்ரஸை உங்கள் ப்ரொஃபைலில் கொடுக்கணும். அது என்ட்ரி பண்ணணும், மறந்துடாதீங்க. உங்கள்கிட்ட இல்லைனாலும் வேறு யாருடையாவது ஒரு இமெயில் அட்ரஸ் அதை போடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுமே அந்த ரிஜிஸ்டர் பண்ண காப்பி அந்த இமெயிலில் போயிடும். ஸோ நீங்கள் யாரையுமே கேட்க வேண்டாம். இல்லை உங்களுக்கே எடிட் பண்ணணுமா, உங்கள் ப்ரொஃபைல் எதாவது மாற்றணுமா, அதுக்கும் கொடுத்துருக்கோம். எடிட் மோடு கொடுத்துருக்கோம். நீங்களே போய் எடிட் பண்ணிக்கலாம். யாரையும் நீங்கள் கேட்க வேண்டாம். அவங்க வந்து செஞ்சு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே எடிட் பண்ணிக்கலாம், நீங்களே டெலீட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் வேண்டாம், இன்னும் இந்த டிஸ்பிளேயில் வேண்டாம் அப்படின்னு டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு டெலீட் பண்ண முடியல, காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னா எங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா நீங்கள் டெலீட் பண்ணணும்னா ரீசன் சொல்லணும். ரீசன் சொல்லி அது கரெக்டாக டெலீட் ஆகும். அது டெலீட் ஆகிறத எங்ககிட்ட காட்டும். நாங்களும் அப்ரூவல் பண்ணால் தான் அது டெலீட் ஆகும். அதனால் நீங்கள் எங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ரெகுலராக மெசேஜ் அனுப்புங்க, மாதிரி என்னுடைய ப்ரொஃபைல் ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அப்ரூவல் பண்ணிவிடுவோம். நீங்கள் டெலிட் பண்ண விஷயங்களை அப்ரூவல் பண்ணதும் ரிமூவ் பண்ணிவிடுவோம், பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ணிவிடுவோம். அது வரைக்கும் எங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கோம், அப்ரூவலுக்காக காட்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அப்ரூவல் பண்ணது ரிமூவ் ஆகிடும். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியல, ஆன்லைனில் போய் ஃபில்அப் பண்ணுறது, ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியல அப்படின்னா யாரையாவது கேளுங்க, அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். இப்போ எல்லோரையும் நான் கேட்டுக்கிறது அதுதான். ஸோ ரொம்ப சிம்பிளானது. அதை இப்போ இந்த இதுலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அந்த மொபைல்லேயே உங்களுக்கு அதை அழகாக, அது ஏற்கனவே டெமோக்காக போட்டிருக்கோம். நீங்கள் டெமோ, அதாவது ஆன்லைனில் போய் எப்படி ஃபில்அப் பண்ணுறது, எப்படியெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறது, அந்த விஷயத்துக்கு தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். ஸோ நான் இது வரைக்கும் நான் வேறு இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் சார், எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்துருங்க, NewDelhiMangalyam.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து அங்கே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். இது ஏதாவது ஒன்று ஆனாலும், வாட்ஸ்அப்பே எடுத்துட்டேன், வாட்ஸ்அப் இனிமேல் யாரும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் வேறு ஆல்டர்னேட் நம்ம வச்சுக்கிறது இல்லையா, அது மாதிரி இப்போயே உங்களுக்கு எல்லாம் இருக்குது. அரட்டை அப்படின்னு ஒரு இது இருக்குது, இது இருக்குது. நம்மக்கிட்ட டெலிகிராம் அப்படின்னு ஆப் இருக்குது. வாட்ஸ்அப் இல்லாமல் போச்சுன்னா டெலிகிராம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அரட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர்னேட் நம்ம தயாராக வச்சுட்டு இருக்கோம். அதனால் ஒன்றுமே இது இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படியே கையை வச்சு நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏராளமான வசதிகள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். உண்மையிலேயே சோஷியல் மீடியா நமக்கு ஹெல்ப்பு. அது நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தணும், தப்பான விதமாக அதை பார்க்காம நல்ல விதமாக. ஏன்னா அதனால் சோஷியல் மீடியானால் என்ன ஆகுது, உங்களுக்கு ஏராளமான கிட்டத்தட்ட 389 குரூப் பெய்டு மேட்ரிமோனியும் ஃப்ரீ மேட்ரிமோனிக்கும் நாங்களே தரோம். அது மட்டும் நல்ல மேக்சின்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம தாம்பராஸ், இன்னும் பல மேக்சின்ஸ்க்கெலாம் நாங்கள் தரோம். நீங்கள் எடுத்துக்கோங்க, போடுங்க. இன்னும் பல மேக்சின்ஸ் நம்மக்கிட்ட டேட்டா எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய இதில் போட்டுக்கிறாங்க. அவங்களுடைய பத்திரிகை வியாபாரத்துக்காக அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. கொடுக்குறோம் நாங்கள், கொடுங்க. அப்போது உங்கள் பொண்ணுக்குன்னு ஒரு பையன் பிறந்துட்டான், அந்த பையனுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்துட்டான், அவள் தான் கல்யாணம் ஆகும். அவள்கிட்ட 1000 பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாலும் யார் இவருக்குன்னு இருக்காளோ அவளுக்கு தான் கல்யாணம் ஆகும். அதனால் நீங்கள் அந்த மெசேஜை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னா கவலைப்படாதுங்க. இன்னாருக்கு இன்னார்னு இருக்கும்போது அவர்கள் தான் வருவாங்க, உங்கள்கிட்ட சரியான வகையில் பேசுவாங்க. அவர் தான் உங்களுக்கு பிடிக்கும், உங்களை அவங்களுக்கு பிடிக்கும், கல்யாணம் நிச்சயமாகும். அது வரைக்கும் ரீச் ஆகணும் அந்த உலகத்தில். அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்கள் பொண்ணுக்கான மாப்பிள்ளை இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தால் அவங்க வரைக்கும் எல்லா விஷயங்களும் போயிட்டு அவங்க கண்ணில் பட்டு கொடுத்தனா வந்துடுவா. அதுதான் எங்களுடைய இன்டென்ஷன். அதனால தான் எத்தனையோ குரூப்புக்கு 389 குரூப்புக்கு நாங்கள் தரோம் அப்படின்னா இதுதான் அதனுடைய நோக்கம். நாங்கள் இலவசமாகவே எல்லாருக்கும் தரோம் அப்படின்றதுக்கு இதுதான் நோக்கம். ஆக இந்த நோக்கத்தினால தான் ஏராளமான திருமணங்கள் இருக்குது. நீங்கள் கேட்டு பாருங்கள், எத்தனை இலவச குரூப் எல்லாம் எத்தனை கல்யாணம் ஆகுதுன்னு அவங்களை கேட்டு பாருங்கள். ஆக இங்கே அதிகமான கல்யாணம் ஆகிறதுக்கு அதுதான். காக்கா வந்து பழம்பழத்தில் உட்கார்ந்ததும் விழுந்துடுறது அப்படின்றல, காக்கா உட்கார பழம்பழம் விழற மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு கல்யாணம் நடக்கிறதுக்கான காரணம் நாங்கள் நியூ டெல்லி மாங்கலத்தில் தான் மேட்சிங் பார்த்தோன்னு இல்லை, வேறு எத்தனையோ மேட்ரிமோனிகள்லாம் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அவளுக்கு போட்டுட்டு அங்கேருந்து கூட உங்களுக்கான ஜோடி வரலாம். அதனால் நீங்கள் சார் நியூ டெல்லி மாங்கலத்தில் எனக்கு ஜோடி வரல, வேறு ஒரு குரூப்லேருந்து வந்தது அப்படின்னா இங்கேருந்து ஸ்பேட் ஆனது, அதாவது இங்கேருந்து அவர்களுக்கு பரவலாக்கப்பட்டது. அவ்வளோ யோசித்து செய்கிறோம். நிறைய ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு உங்களுடைய ப்ரொஃபைல் எந்த விதத்துலேயே கொண்டு போகலாம், சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்,
அதுக்கு நாங்கள் பல வழிகள்லாம் சொல்லித்தரோம். அதெல்லாம் கேளுங்க. 6 மாதத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள நிச்சயமாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோன்னா, அவ்வளோ ஆராய்ச்சி செய்து அதற்கான பலன் கை மேலே பலன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள தயாராக வச்சுருக்கோம். நீங்கள் கேட்டால் தான் கொடுப்போம். கேட்காமலாம் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் ப்ரொஃபைலை ரெகுலராக போஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் 24 ஸ்டெப்ஸ்ன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பாருங்கள். வீடியோலாம் நீங்கள் நியூ டெல்லி மாங்கல்யம் சேனல் போங்க. யூடியூப்பில் நியூ டெல்லி மாங்கல்யம் சேனலுக்கு போய் பண்ணுங்கள். ஆக எந்த நோக்கமும் இல்லாமல் உங்களுடைய முழுமையான வசதிக்காக தான் இத்தனையும் செஞ்சுருக்கோம். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுடைய இது என்னென்னா, இங்கே கல்யாணம் நிச்சயம் ஆனதும் உங்களை கேட்போம். உங்களுக்கு இந்த சந்தோஷமான நேரத்தில் உங்களால் எதாவது முடிஞ்சு நம்ம கல்யாணம் கொடுங்களேன்னு கேட்பேன். அவ்வளோதான். அது கூட கட்டாயம் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் 85 கல்யாணம் நடக்கிறது. இது 85 பேரும் கொடுக்குறதே இல்லை. 20 பேர் 25 பேர் கொடுத்தாங்கன்னா பெரிய விஷயம். அதுவும் ரூ. 500 1000 அப்படின்னு அனுப்புகிறாங்க கல்யாணம் நிச்சயம் ஆனதுக்கப்புறம். பல பெய்டு மேட்ரிமோனிலாம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ஒரு 30,000 50,000 தொகை போட்டு வாங்கிக்கிறாங்க. நாங்கள் அப்படிலாம் கேட்குறது ஒரு தடவை தான் கேட்போம். கொடுத்தீங்கன்னா வாங்கிப்போம். இல்லைன்னா அடுத்த தடவை உங்களை ஃபாலோ பண்ணவே எங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் கொடுத்தீங்களா கொடுக்கலன்னு கூட தெரியாது. உங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்துட்டோம்னா மறந்து போய்டுவோம். அவ்வளோதான். ஆக எங்களுடைய ஒரு சேரிட்டிக்கு வரக்கூடிய இன்கம்னா இதுதான். அதாவது நீங்கள் திருமணம் நிச்சயம் ஆயிடுத்து சார்ன்னு சொல்லும்பொழுது நாங்கள் உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துவோம். நீங்களே கொடுத்துடலாம், இல்லைன்னு ஞாபகப்படுத்துவோம். அந்த மாதிரி கல்யாணத்துக்கு உங்களால் முடிஞ்சது சந்தோஷமான நேரத்தில் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டுட்டு பேங்க் டீட்டெயில் கொடுத்துட்டு மறந்து போய்டுவோம். அவ்வளோதான். திரும்பி ஃபாலோ அப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் கொடுத்தீங்களும் கொடுக்கலனாலும் வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்கள் எப்போவும் உண்டு. இதுதான். அதனால் இப்போ வந்திருக்கக்கூடிய புதுசாக நாங்கள் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த .in நியூ டெல்லி மாங்கல்யம் .inன்ற சைட்டுக்கு போங்க. அங்கே உங்களுடைய ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணவங்க முக்கியமான ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இல்லை நான் இதில் தான் ரிஜிஸ்டர் பண்ணேன். ஏன்னா இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கும் போது 100ன்னு ஆரம்பிக்கும். நம்ம முன்னாடிலாம் 20K 18K 15K 5K அப்படிலாம் ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போது இந்த புதுசாக சாஃப்ட்வேரில் 100Kலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் 100K அந்த நம்பரில் வரும். அதுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். இந்த சைட்டில் போனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் வீடியோ கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்கள். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க. நான் அப்படி இல்லை. எனக்கு அமிச்சிங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 200 ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா ஒரு நாள் ஆகாது. அதுக்கே 5-6 நாள் ஆகிடும். எனக்கு அதிலேயே நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா உங்களுக்கு வேறு உதவிகள்லாம் செய்ய முடியாது. சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்கு நான் ஏதாவது உதவிகள் செய்யணும் அப்படின்னா அது எனக்கு கஷ்டமாகிடுது. அதனால தான் இந்த சைட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணினோம். இது நம்முடையது, முழுக்க முழுக்க நம்மளுடையது. ஆக அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு அதில் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. நிச்சயமாக நியூ டெல்லி மாங்கல்யம் .inல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சைட்டில் போய் நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்களே அதை எடிட் பண்ணிக்கலாம். நீங்களே ரிமூவும் பண்ணிக்கலாம். எல்லா வசதியும் அதில் இருக்குது. எல்லாம் முழுக்க முழுக்க இலவசம் தான். அதனால் இதுக்கு வாங்க. அவசியம் இந்த சைட்டுக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணுறீங்க. நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் இதுவும் ஃப்ரீ தான். இதில் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணிக்க 2 நம்பரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கல்யாணம் ஆகும்போது பிளாக்ஸில் இருக்கிறது எனக்கு சொல்லுங்கள். நான் அதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணுவேன். இங்கே இருக்கிறது நீங்களே ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் ரிமூவ் பண்ணி தந்துவிட்றேன். சரிங்களா? நன்றி. ஸோ புதுசாக நமக்கு தொடங்கி இருக்கக்கூடிய நியூ டெல்லி மாங்கல்யம் .in அப்படிங்கிற அந்த சைட்டுக்கு போய் அதில் சொல்லக்கூடிய பலன்களையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசியம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான். முழுக்க முழுக்க இலவசம். நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம்.